குஜராத் அரசின் 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பிசாசு என்று எழுதியிருப்பது கிறிஸ்தவர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தின் 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. புதிதாய் அச்சிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தில் ஹிந்தி புத்தகத்தில் இந்திய கலாச்சாரத்தில் தலைவனுக்கும் சீஷனுக்கும் உள்ள உறவு என்ற பாடத்தில் கிறிஸ்தவர்களின் தெய்வமான இயேசு கிறிஸ்துவை பிசாசு என்று குறிப்பிட்டிருப்பது கிறிஸ்தவ சமுதாயத்தினரை வெகுவாக பாதித்துள்ளது. குஜராத் பள்ளி கல்வித்துறையின் இந்த நடவடிக்கைக்கு கிறிஸ்தவர்களும் திருச்சபை நிர்வாகத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். குஜராத் மாநிலத்தின் 9ஆம் வகுப்பு ஹிந்தி பாடப்புத்தகத்துல இந்திய கலாச்சாரத்தின் தலைவனுக்கும் ஸ்ரீடனுக்கும் இருக்கிற உறவு என்ற 16வது பாடத்துல எங்களோட இயேசு கிறிஸ்துவ தவறா விமர்சனம் செய்திருப்பது மிகப்பெரிய அவமானமா இருக்கு. ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் இது ஒரு பெரிய அவமானம். அதுல இயேசுவ பிசாசுன்னு சொல்லி இருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இயேசு கிறிஸ்துவ பிசாசுன்னு எழுதியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. இத கண்டிப்பா குஜராத் அரசு வாபஸ் வாங்கி ஆகணும். இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இது உண்மை இல்ல. இயேசு எங்களுக்காக உயிரையே கொடுத்தவர். எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்படி வெளியிடப்பட்டதற்கு எதிராக உடனடியாக வழக்கு பதிவு பண்ணணும். இதை வெளியிட்டவங்க பதவி நீக்கம் செய்யப்படணும். 2 நாளைக்குள்ள இந்த வெளியிட்ட கல்வி அமைச்சர் வாபஸ் பெறலனா அவர் ராஜினாமா பண்ணணும். 2 நாளைக்குள்ள இதை சரி பண்ணலனா குஜராத் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயமும் இதற்கு எதிராக எழும்புவோம். இது குறித்து குஜராத் கல்வி அமைச்சர் பூபேந்திர சிங் சுதாசமாவிடம் கேட்டபோது அது அச்சிடப்பட்ட போது ஏற்பட்ட தவறு என்று அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். மதசார்பற்ற நாடு என்றும் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் என்றும் பேச்சளவில் சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு எல்லா விதங்களிலும் நெருக்கடி கொடுத்து வரும் அரசின் இந்த போக்குக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது.